بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله مبعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு நம்ம நவீன தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுபளித்து வர்றோம். இந்த சகோதரர் பிஜேன்னு சொல்லக்கூடிய நபர், இவர் அவரை பற்றி நம்ம மதிக்கிறோம். அவர் ஆரம்பத்தில் செய்த அவருடைய தியாகத்தை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. அவர் தௌஹீத மக்களுக்கு உறக்க சொன்னார். அவருடைய ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக தான் நிறைய மக்கள் தௌஹீதுக்கு வந்தாங்க. சொல்லப்போனால் இந்த டிஎன்டிஜி அமைப்பில் அவர் இருக்கும் வரைக்கும் அந்த டிஎன்டிஜி மக்கள் தான் என்ன பண்ணாங்க, பல மக்களுக்கு தௌஹீதுடைய விதையை போட்டாங்க. பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், நானுமே பார்த்திங்கன்னா டிஎன்டிஜி மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கித்தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், தௌஹீதை புரிந்து கொண்டோம். அடிப்படையாக உள்ள தௌஹீது இருக்கா இல்லையா, அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தௌஹீத் என்றால் இப்படி தான் இருக்கும். ஷிர்க்கு பண்ணாதீங்க, தர்காவுக்கு போகக்கூடாது, மௌலிது மீளாது, கத்தம் பார்த்தியா இதெல்லாம் ஓதக்கூடாது என்று சொல்லி அடிப்படையை சொல்லிக் கொடுத்த மக்கள் இந்த மக்கள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏன் இதை வழிகேடு தவறுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கல்வியை நம்ம தேடி பயணித்தோம், கல்வியை தேடிக்கொண்டோம். எந்த தனிப்பட்ட அறிஞரை கண்மூடி எடுக்காமல் தௌஹீதை சொல்லக்கூடிய, ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய, பிதத்தை எதிர்க்கக்கூடிய அந்த அனைத்து தௌஹீது உலமாக்கூடிய பேச்சையும் நம்ம கேட்டோம். எனவே தான் என்ன பண்ணால் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை இருந்தது என்ன, கல்வி தான். அப்போ கல்வியை தேடி பயணிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இந்த டிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அண்ணன் பிஜே பயணிக்கும் வரைக்கும் அவரை தலையில் தூக்கி வச்சுருந்தாங்க. அவருக்கு மேலே ஆய்வாளர் கிடையாது என்று சொல்லி அவருடைய உரையை மட்டுமே கேட்பாங்க, அதை மட்டுமே காப்பி பண்ணி பேசுவாங்க. அவருடைய புத்தகத்தை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, மர்கஸில் வைப்பாங்க. மற்ற பொதுவான தௌஹீத் சார்ந்த மற்ற உலமாக்கள் தங்களுடைய அமைப்பில் இல்லாத, அண்ணன் பிஜே சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி சொல்லாத மற்ற தௌஹீத் உலமாக்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவங்க புத்தகத்தை நீங்கள் மர்கஸில் வைக்கக்கூடாது என்று சொல்லி வந்தாங்க. அப்போ நன்கு சிந்திச்சு பாருங்கள், அண்ணன் பிஜே என்ன சொன்னார், அதாவது நீங்கள் உலமாக்களை நம்பி மார்க்கத்தை எடுக்காதீங்க, சத்தியத்தை நீங்கள் தேடி படிங்க என்று சொன்ன நபர்கள் என்ன பண்ணாங்க, கடிவாளம் போட்டு வச்சுருந்தாங்க. தங்களுடைய புத்தகத்தை தவிர்த்து மற்ற புத்தகத்தை படிக்கக்கூடாது. அண்ணன் பிஜே எழுதிய புத்தகம் மட்டும்தான் என்ன செய்ய பெரும்பாலும் இருக்கும், அல்லது அந்த கருத்துக்கு தோதுவாக அந்த அந்த ஜமாத்தில் உள்ள யாராவது புத்தகம் போட்டிருந்தால் அது இருக்கும். ஆனால் 99% பார்த்தீங்கன்னா இவருடைய புத்தகத்தை மட்டுமே என்ன பண்ணால் அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை எடை போட்டாங்க. அப்போ அப்படி கட்டு போட்டு வைத்திருந்தவர்கள். அப்போ இப்படி சத்தியம் இருக்குமா? எந்த சத்தியத்தை நோக்கி அழைத்து வந்தாரோ அவர் சத்தியத்தை தேடக்கூடிய மக்களாக உருவாக்கி இருந்தாரா, அல்லது தன்னுடைய கருத்தை மட்டுமே கேட்கணும், தன் புத்தகத்தை மட்டுமே வாசிக்கணும் என்று சொல்லி தன் பக்கமே தக்க வைத்திருந்தாரா? மக்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் டிஎன்டிஜி அமைப்பை விட்டு வெளியே போனதுக்கு பின்னால் அவர் ஆய்வில் பிழை விடுறாரு, மார்க்கத்தை நெளிச்சு வளைச்சு ஹதீஸை மறுக்கிறாரு. இவர் மறுக்கக்கூடிய ஹதீஸ்க்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது, தேவையில்லாமல் இந்த விளக்கத்தை சொல்லி மறுக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி என்ன விளக்கத்தை சொல்லி முறையாக ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இன்றைக்கி இவர் மறுக்கக்கூடிய ஹதீஸ்களை என்ன விளக்கத்தை சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதே போல தான் நாங்களும் இவர் உங்கள் கூட இருந்த வரைக்கும் என்ன ஹதீஸை மறுத்தாரோ அதையெல்லாம் விளக்கத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்கிறோம். எங்களை என்ன சொன்னாங்க, எங்களை என்ன சொன்னீங்க, அதாவது இவங்க இமாம் புகாரி பதிவு பண்ணிட்டான், அறிவிப்பால் சரியானதுட்டான், அந்த இமாம்களை அல்லாவுடைய இடத்துல வைக்கிறாங்க, அவங்களுக்கு தவறே வராதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் என்னமா குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னதை போல் அவதூறு பேசி என்ன பண்ணாங்க, நாங்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஹதீஸை நம்புவோம், இமாம் புகாரி சொல்லிட்டா அது சரியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விளக்கத்தை வச்சு எடுக்காமல் இமாம்களை மட்டும் வச்சு எடுத்ததை போல் எங்களை சித்தரித்தாங்க, அவதூறு பேசினாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தனிநபர் பிஜே இந்த நபருடைய புத்தகத்தை மட்டுமே வைக்க சொன்னாங்க மர்கஸில், இவருடைய உரையை மட்டுமே கேட்க சொன்னாங்க, மற்ற தௌஹீத் உலமாக்கூடிய உரையை யாரும் கேட்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படின்னா யார் தனிநபரை வச்சு மார்க்கத்தை எடுத்தாங்க, யார் உண்மையான விளக்கங்களை படித்து எடுத்தாங்க என்று மக்கள் புரிந்து கொள்ளணும். சலஃப் மன்ஹஜ்னா தனிப்பட்ட இமாமை பின்பற்றுறது அல்ல, குர்ஆன் சொன்னாதான் மார்க்கத்தின் மூலாதாரம். அதை விளங்கிக் கொள்வதற்கு சஹாபாக்கள், இமாம்கள், சத்தியத்தில் பயணித்த மக்களுடைய விளக்கத்தை வச்சு நாங்கள் எடுக்கிறோம். இது மதுஹப் கிடையாது, தனிநபர் பின்பற்றுறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனிநபர் பிஜே உருவாக்கி வைத்த கருத்தை உள்வாங்கி தான் ஹதீஸை மறுத்துருக்கீங்க. இன்றைக்கி மட்டும் அவர் தவறாக தெரிகிறார். அப்போ அன்னைக்கு அவர் அளவுகோலாக இருந்தார், இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி உங்கள் இயக்க அளவுகோலாக இருக்குது. அவர் இயக்கத்தில் இருந்த வரைக்கும் சரியாக இருந்தார்,
உங்கள் ஏக்கத்தை விட்டு வெளியே போனதுக்கு பின்னால் வந்து தடம் புரண்டு விட்டார்னா அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? ஏக்கத்தை வச்சு அளவுகோலாக வைக்கிறீங்க மார்க்கத்தோடைய சத்தியத்தை விளங்குவதற்கு. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? அவரை மட்டுமே அளவுகோலாக வச்சுருந்தீங்க, அவருக்கு மாற்றமாக எதையுமே நீங்கள் சொல்லலை. அப்போ தனிநபரை கொண்டோம், தனி இயக்கத்தை கொண்டோம் சத்தியம் என்பது அளவிடப்படாது, மாறாக முறையான விசாலமான கல்வியை கொண்டு தான் சத்தியம் அளவிடப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ மார்க்கத்தை வந்து என்ன பண்ணுங்க? விசாலமாக தேடுங்க, விசாலமாக மார்க்கத்தை படிங்க. எல்லாரும் அங்கேருந்து வந்த மக்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் இவர் வெளியே போனதுக்கு பின்னால் டிஎன்ஜியில் பயணிக்கக்கூடிய அந்த கருத்தை மட்டுமே சரி கண்டு கொண்டிருந்த பல மக்கள் என்ன பண்ணுறாங்க? பொதுவான உலமாக்களை பயானை கேட்குறாங்க, கேட்டு சத்திய அசத்தியத்தை பிரித்து புரிகிறாங்க. எந்த அளவுக்கு இவர் வந்து விளக்கத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு தன்னுடைய கருத்தை மட்டுமே சொல்லி அதுதான் சரி என்று சொல்லி தங்களை நம்ப வச்சு அதுக்கு மாற்றமாக போகிற உலமாக்களை ஃபுல்லாக வந்து திட்ட வச்சு எந்த அளவுக்கு இவர் வந்து மார்க்கத்தில் விளையாண்டிருக்கிறார் என்று மக்கள் என்ன பண்ண இன்றைக்கி புரிந்து கொள்கிறாங்க. அப்போ சத்தியத்தை தேடி பயணிக்கும் பொழுது மட்டும்தான் சத்தியம் புரியும். யாரையும் நம்பி சத்தியத்தை சுருக்காதீங்க, எந்த இயக்கத்தோட சத்தியத்தை சுருக்கி கொள்ளாதீங்க. மார்க்கத்தை படிங்க, மார்க்கத்தை படித்தா தான் இருக்கிறத உள்வாங்கினா மட்டும்தான் சத்தியம் விளங்கும். எனவே வந்து மார்க்கத்தை அதிகமாக படிக்க வேண்டியிருக்கிறது. மார்க்கத்தை அதிகமாக படிக்கும் பொழுது புரியும் இந்தந்த ஹதீஸ்கள் வந்து மறுக்கப்பட தவறானது, இந்த வாதம் தவறானது, ஹதீஸ் தவறானது அல்ல என்று எப்போ நமக்கு புரியும்? அந்த எதிர்வாதங்களை உள்வாங்கும் பொழுது தான் புரியும். எனவே வந்து கண்மூடித்தனமாக யாரை பின்பற்றாமல் நம்ம மார்க்கத்தை முறையாக படிக்கணும், கல்வியை தேடி பயணிக்கணும். இல்லைன்னு சொன்னால் தனிநபரோட மார்க்கத்தை சுருக்கி கொள்ள வேண்டி வரும். இமாம்கள்லாம் பார்க்க தேவையில்லை, அவங்களாம் மனுஷங்க, அரபிலாம் தேவையில்லை, நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி கடிவாளம் போட்டு வச்சா என்ன ஆகும்? அவர் மட்டும்தான் அறிஞராக தெரிவார், மற்றவங்களாம் அறிஞராக தெரிய மாட்டாங்க. அப்படி தானே? அப்போ வந்து இப்படிப்பட்ட அளவுக்கு தான் மக்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் தயவு செய்து என்ன பண்ணிங்க? மார்க்க கல்வியை படிங்க. எல்லா தௌஹீது சார்ந்து ஷிர்க்குக்கு எதிராக செயல்படக்கூடிய உலமாக்கூடிய கருத்தை கேளுங்க. அப்படி கேட்டால் மட்டும்தான் சத்தியம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னு சொன்னால் தனிப்பட்ட மதுஹபை பின்பற்றுவது போல் ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் வந்து எந்தெந்த மக்களெல்லாம் பிஜேபியுடைய கருத்தை 100% சரி என்று பின்பற்றுறீங்களோ இந்த மக்கள் மதுஹபு கூடாது என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் எப்படி மதுஹபு கூடாதுன்னு சொல்லலாம்? நீங்கள் வந்து பிஜேன்னு சொல்லக்கூடிய நபருடைய மதுஹபில் தான் பயணிக்கிறீங்க. தனிநபருடைய விஷயத்தை தனிநபரை வச்சு தான் மார்க்கத்தை எடை போடுறீங்க. நாங்கள் சலஃபுகள் அப்படி கிடையாது, தனிப்பட்ட சஹாபியோ இமாம்களை பின்பற்றலை. பொதுவான சத்தியத்தில் உள்ள கூட்டத்தில் உள்ள கருத்தை எடுத்து நாங்கள் குர்ஆன் சொன்னால் விளங்குறோம். மூலாதாரத்தை வந்து எப்படி செய்யணும்? நாங்கள் முறையான இமாம்கள் சொன்ன முறையான குர்ஆன் சொன்னாவுக்கு தோதுவான ஆதாரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறோம்? நான் ஹதீஸை குர்ஆனை விளங்குறோமே தவிர தனி நபரோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? மார்க்கத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை, தனி இயக்கத்தோடு மார்க்கத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை. மன்ஹஜ் சலஃப் என்பது அது தனி இயக்கமோ தனி இமாமையோ சார்ந்தது அல்ல. எனவே சத்தியத்தை நம்ம தேடும் பொழுது மட்டும்தான், கல்வி சார்ந்த பயணிக்கும் பொழுது மட்டும்தான், கல்வியை தேடி எல்லா உலமாக்கூடிய கருத்தை உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் சத்தியம் நமக்கு விளங்கும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சத்தியத்தை தேடி படித்து அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.